ஹலோ சோல்ஜர்ஸ். பொதுவாக எல்லா ரோஸ் ஸ்டுடியோலையும் நம்ம அண்ணா வடிவேல வந்து பீரோவில் வச்சு பார்த்துருப்பீங்க, காமெடியாக வச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் தலைவனே வந்து கண்டென்ட்டாக வந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. காரணம்னா வந்து தலைவன் சாட்டை அந்த மாதிரி சினிமாவில் வந்து தலைவன் வந்து ஆஹா ஓ அப்படி இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தலைவன் வந்து பல சேட்டைகள் பண்ணியிருக்காரு, பல வேலைகள் பண்ணியிருந்திருக்காரு. அது என்னென்னா ஏது அப்படின்றத வந்து இதெல்லாம் தெரியாம பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து நம்ம அண்ணா வடிவேலு பற்றின ரோஸ் ஸ்டுடியோ தான் இந்த வீடியோ. தெய்வமே நீ நடிச்ச படத்தை போட்டு பல பேரை ஓட்டிருக்க தெய்வமே, கடைசியில் உன்னையே ஓட்ட வச்சிட்ட பத்தியா என்ன இதெல்லாம் வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. ஓரா பேசாம வீடியோல போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாராவது லைக் பண்ணி லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரம் கேப் போட்டு நினைக்கிறேன், சாரி ஃபார் தட். முக்கியமா சாரி போட்டுருங்க, திரும்பி வந்துட்டேன். இனிமேல் ரெகுலரா வீடியோ ஓகேவா பண்ணிக்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஓரா பேசாம வீடியோல போயிடலாம். நான் கலாசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. நாம தலைமை ரோஸ் பண்ற மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்கள பல பேர் படிச்சுட்டு வேலை கிடைக்காம வீட்டில் ரோஸ் ஆகிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் எப்படியாவது வேலைக்கு போயிடணும் அப்படின்ட்டு கனவா இருந்திருப்பீங்க. அதுலயும் பர்டிகுலரா ஐடில ஏதாவது பிளேஸ் ஆயிடணும் அப்படின்ட்டு பல பேர் கனவா இருந்திருப்போம். இதுக்கு நீங்க ஸ்கில்ஸை கத்துக்கிட்டாலே போதும், உங்க ட்ரீம் ஜாப் உங்களை தேடி வரும். ஆனா என்ன லேர்ன் பண்ணணும், எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ டெமோ செக்ஷனை அட்டென்ட் பண்ணுங்க. அது ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே தமிழ்ல சொல்லி தராங்க. ஆல்ரெடி இந்த செக்ஷனை அட்டென்ட் பண்ணி ஒரு ஸ்விக்கி டெலிவரி பாய், அப்புறம் டீ செல்லர், இந்த மாதிரி 1000க்கும் மேற்பட்ட ஐடில பிளேஸ் ஆயிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த செக்ஷனை அட்டென்ட் பண்ணுங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கு. நம்ம தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக சினிமாவில் தான் வந்து பல பேர் அடி வாங்குவாரு, பல பேர் கஷ்டப்படுவாரு, கண்டிட்டு விடுவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது தலைவன் ஐயோ பாவமே அதை வச்சிருந்துருப்போம். ஆனா ரியல் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா பல பேரை புலகாத நம்ம தலைவன் தான். இது மட்டும் இல்லாம நம்ம தலைவன் வந்து இந்த துட்டு விஷயத்துல வந்து பயங்கர கரடான ஆளு. சரியா சொன்னா அப்படின்னா 23ஆம் புலிகேசின்னு ஒரு படம் எல்லாம் பார்த்துருக்கீங்க. 20ஆம் புலிகேசி ஒரு படம் வந்திருக்கும், ஹிட் ஆகிருந்திருக்கும். அதெல்லாம் தலைவனை ஹீரோ அடிச்சு இட்டு கொடுத்துரும். அப்படி இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு டேரக்டர் சிம்புதேவன் பிளான போட, அது இந்த படத்தோட ப்ரொடியூசரான சங்கர் கிட்ட சொல்ல, தலைவன் வந்து நான் படம் பார்த்திருக்கேன் அப்படின்னா இஷ்டத்துக்கு இவனை போடாத அவனை போடு, அங்க சீரை மாத்துன்ட்டு தலைவன் தான் பல வேலை செஞ்சிருக்கா. தலைவன் வந்து பல வருஷம் படமே நடிக்கல, படமே இல்லாதப்ப ஹீரோவா வச்சு பாடுறாங்கன்னும் போது என்ன பண்ணி நடிச்சிருந்துடும். அதை விட்டு தலைவன் வந்து ஏகப்பட்ட சேலை செஞ்சிருக்கா. இது கூட பரவாயில்ல, இது படம் வந்து டிராப் ஆயிடுச்சு வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் காசு திருப்பி குடு அப்படின்னு கேட்டா தலைவன் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டு தலைவன் நிக்கலா பேசியிருக்கா. இது மட்டும் இல்லாம அவனவ பேச்சு வேற, அந்த டைரக்டருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, நான் தான் எல்லாம் சொல்லுவேன் அப்படின்ட்டு தலைவன் வந்து நெக்லா பேசியிருப்பா. அப்படி இந்த 23ஆம் பலிகேசில் அந்த பையன் புதுசு யார் டைரக்டர் இருக்கானே, அவன் வந்து என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா சும்மா நிற்பான். இவர் அப்படியே நிற்பான். இந்த பையன் எப்படி டைரக்டருக்கு எதுவுமே தெரியாதாமா, தலைவன் தான் வந்து எல்லாம் பண்ணாராமா. இது எப்படி இருக்கு அப்படின்னா என்ன சொல்றது, எதையாச்சும் சொல்லியா. சிம்புதேவன் டைரக்டருக்கு அந்த படம் ஃபர்ஸ்ட் படம் தான் இல்லைன்னு சொல்ல, பட் அதுல பிறகு தலைவன் வந்து இரும்பு கோட்டை மோட்ட சிங்கம், அரையன் 305 கடவுள் அப்படின்ற மாதிரியான நல்ல படங்களை கொடுத்த ஒரு டைரக்டர் தான். என்ன தலைவர் புலி பார்த்ததுக்கு அப்புறம் காணாம போயிட்டாரு. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா சிம்புதேவன் நல்ல டைரக்டர் தான். தலைவனோட சொன்னதே வரும், டைரக்டருக்கு எதுவுமே தெரியாது, இவர் தான் எல்லாம் பண்ணாரு, இவரெல்லாம் படம் ஓடிச்சு வச்சு. பட் இது வந்து தலைவன் இந்த படம் நெட்டி இல்லை, இதுக்கப்புறம் தலைவன் படம் அடிச்சாருல, கனகாமன் படம் அடிச்சாரு, அதுக்கப்புறம் வர எலி நடிச்சாரு, அப்ப இந்த வந்து 4 படம் அடிச்சாரு. இந்த படம் என்ன ஆச்சு, ஹீரோ அடிச்சு ஒரே ஒரு ஆச்சு, எதுனா வந்து இன்சாரஸ் 23ஆம் புலிகேசி ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் மத்த படம் என்ன ஆச்சு, நக்கிட்டு தான் போச்சு. இப்படி இருக்கும்போது தனக்குன்ட்டு ஒரு ஹீரோவா நடிச்சு ஒரு இட்டு கொடுத்த ஒரே டைரக்டரை தலைவன் வந்து இப்படி பேசுறது சரியா கேட்டீங்க அப்படின்னா தப்பு தான். அதுவும் இன்னொரு படம் எடுக்க போறாங்க, பாட்டு எடுக்க போறாங்கன்னும் போது கண்டிப்பா அந்த படத்துல ஹைப் கிடைக்கும், நல்ல ஒரு கண்டென்ட் கிடைக்கும், இந்த படம் டேச் ஆகும், நல்ல படம் கிடைக்கும், அதுவும் காமெடி அளவுல. தலைவன் அதை பத்தி எதுவுமே யோசிக்காம எனக்கு காசு வரணும், நான் தான் பெரிய ஆளு, நான் சொல்றதா செய்யணும்ட்டு இந்த படத்தையே போய் ட்ரெஸ் ஆகி பாரு தலைவன். ஐயோ உனக்கு வாழை கொடுக்கறதுக்கு வேலை பார்த்தா நீங்க அவன் வாழ்க்கையை கிடைக்கிறீங்க, இதான் நியாயமா இது. இது மட்டும் இல்லாமல் தலைவன் வந்து இந்த பொறாமைகள் வேற. ஏன்னா வந்து இந்த நாய்ஸ் ரிட்டர்ன்ஸ் படம் தெரியுமா, அந்த டைம்ல தலைவனோட பேட்டிலாம் வந்து பயங்கரமா இருந்திருக்கும், ஆடம்பரத்து பட்சத்திலே இருந்திருக்கும். இப்போ காமெடியா பணத்தில் இப்போ நம்ம காமனா வேற லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு தலைவன் ஓவரா பேசியிருந்திருப்பாரு நாய்ஸ் ரிட்டர்ன்ஸ் படத்துக்கு. தலைவன் வந்து பல வருஷம் கேப் இருந்தா தெரியுமா, கேப்புக்கு அப்புறம் நடிக்கிற ஒரு படம் தான் வந்து நாய்ஸ் ரிட்டர்ன்ஸ். பயங்கர ப்ரமோஷனு, பயங்கரமா எதிர்பார்ப்பா வந்த படம் தான் அந்த படம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் சொல்லியிருப்பான், நான் பழைய டீமே விட்டேன், பழைய டீமே இப்போ இல்லைல்ல புது டீம் அப்படின்னு.
அப்படின்ட்டு நம்ம ரிவ்யூவர் பிரசாந்த் இன்னும் கூட்டு வச்சு தலைவர் வந்து வச்சிருந்திருப்பாரு. புதிய டீம் வேற இருக்கும் அப்படின்ட்டு இவர் தான் வாயில உடச்சுட்டாரு தவிர படம் பார்த்தீங்க அப்படின்னா காமெடியும் வரல சிரிப்பும் வரல நக்கிட்டு போயிருச்சு, ஒண்ணுமே இல்ல. சரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாய்ஸ் பக்கத்துல காமெடின்றது சரி ஒர்க் அவுட் ஆகி இருந்திருக்காது. இது ஒரு காரணம் இருக்குது. பொதுவாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வெறும் ஒரே ஒரு ஆக்டர் மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது. அந்த சீனுக்கும் அந்த ஸ்கிரிப்டுக்கும் ஏற்ற சுச்சுவேஷன் கரெக்டா அமையணும். டேம் டக்கு ஞாபகம் மலைய களம் வந்துட்டான்ற காமெடி. இதுல பாத்தீங்க அப்படின்னா வடிவேல் மட்டும் ஸ்கோர் பண்ணிருக்க மாட்டாரு, சிங்கமுத்து வந்திருப்பாரு. சிங்கமுத்து காமெடி பண்ண இவரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணனாலதான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும், கடை செட்டா இருந்திருக்கும். பட் நாய்ஸ் ஐட்டன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவர் பார்னு பேசியிருந்திருப்பாரு, ரொம்ப சிரிப்புன வந்திருக்காது. இது மட்டுமா சங்கரன் டூல தலைவன் தான் இருந்திருப்பான், கூட யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இவரு பாட்டு பயப்படுவாரு, இவரு பாட்டு ஐயோன்னுவாரு, பேசுவாரு பேசினே இருப்பாரு. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. பட் இது எவ்வளவு கஷ்டப்பட்டோம், கடைசியா சிரிப்புன்னு மட்டும் யாரும் வந்திருக்காது. எப்படி வரும்? என்னதான் சிக்கன் பிரியாணியா இருந்தாலும் நல்ல ஐட்டம் அளவு சிக்கனை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. கூட அரிசி இருக்கணும், மசாலா இருக்கணும், கிராம்பு இருக்கணும், எல்லாம் உப்பு இருக்கணும், உரப்பு இருக்கணும். சிக்கன் பிரியாணி சிக்கனை வச்சு என்ன பண்றது? அப்படிதான் இருந்திருக்கும் தன்னோட ஆக்டிங் எல்லாம். காமெடின்றது வெறும் ஒரே ஒரு ஆள் மட்டும் ஃபோன் பண்ணி வர்றது கிடையாது. ஒரு சூழல் இருக்கணும், அதுக்குன்ட்டு ஒரு சுச்சுவேஷன் கரெக்டாக அமையணும். அதுக்கான ஆளுங்க இல்லாம வெறும் தனியாலாம் இருந்துட்டு பெருசா காமெடி பண்ண முடியுமா கேட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த ஒரு காரணம் தான் அந்த நேரத்தில் கவுண்டர் செஞ்சிடும் ஒன்னாவே டிராவல் பண்ணிருப்பாங்க, ஒன்னாவே காமெடி பண்ணிருப்பாங்க. இங்க கூட சில பேர் இருந்தாங்கல்ல மறுபடியும் கூட வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனா அவங்க எல்லாரும் தலைவன் ஏன் தடுத்து விட்டாருன்னா ஒரு காரணம் இருக்குது. உண்மைனா இவர் பண்ண வேலைக்கு அவங்க தான் இவரை காத்துட்டு கிளம்பி இருந்துக்கணும். கூட ஒர்க் பண்ற யாருக்குமே தானே பெருசா பண்ணது இல்லை போல. யாருக்கும் பெருசா காசு கொடுத்து உதவுறது அவங்க நல்லது பண்றது பண்ணதே இல்லை போல. எங்க தன்னால வளர்ந்துட போறாங்களோ, எங்க முன்னாடி பேர போறாங்களோன்ட்டு தலைவனுக்கு ஒரு பதட்டம் இருந்துருக்குது. ஒரு பர்த்டே லீவ் ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் பிடிக்க ஆரம்பிட்டுறாங்கன்றது வேற, பிடிக்காம திரும்பி தான் இருப்பான், பிரச்சனை கிடையாது. பட் கூட இருக்கிறவங்களே தப்பா பேசுறாங்க அப்படின்னா அப்ப தான் எந்த அளவுக்கு அவர் வச்சிருந்துருப்பாரு அப்படின்னு நீங்களே பாருங்க. உதாரணம் ஒரு ஷோ பர்த்டே போல அது அவர் கூட ஒர்க் பண்ணலாம் கூட வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவரை பத்தி அருமை பேர பேசுவாங்க அப்படின்ட்டு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண பிளான் போட்டு வச்சிருந்தா வந்தவங்க அத்தனை பேருமே தன குறை சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. கூட இருக்கிறவங்க 5 பைசா செலவு பண்ண மாட்டேன். மனிதரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல மனிதர். காரணம் என்ன அப்படின்னா தலைவன் தன் கூட இருந்தவங்கள சரியா கவனிக்கல, சரியா அவங்கள பார்த்துக்கல, சரியான அளவுக்கு அவரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணல. பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, முன்னா கல்யாணத்துக்கு போகலாலும் டெத்துக்கு போகணும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியாக பார்க்கணும்னா அதான் கடைசி அப்படின்ட்டு. கூட ஒர்க் பண்ண நிறைய பேர் இறந்துட்டாங்க. அல்வா வாசு, போண்டாமணி இவங்களாமே கையில் கடைசி காலத்தில் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு இறந்துருக்காங்க. அவங்க கஷ்டப்படுற இடத்துல கொஞ்சம் ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவங்க கூட இருந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் தலைவன் அவங்க கஷ்டப்படும் போது கூட ஹெல்ப்பும் பண்ணல, அவங்க சாகும் போது அவங்க டெத்து கூட தலைவன் எட்டி கூட பார்க்கல. காசு வச்சு தயவா பட போறேன். என்னையா காசு 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 இந்த விஷயத்த நான் சொல்ல, அது கூட ஒர்க் பண்ணவங்களே இவரை போய் பேசிட்டு இருப்பாங்க. ஆக்டர் போண்டாமணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பஸ்ல பாம்பு எடுத்து விடுற காமெடி, அந்த ஐயாயோ அப்படி கத்திட்டு போறது, யார் அடிச்சாலும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் ரீசெண்டா தான் இறந்து போனாரு. இவர் இறங்கிறதுக்கு முன்னாடி நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு இருந்தாரு. அந்த டைம் அவர் வீடியோவும் போட்டிருப்பாரு, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க. குறிப்பா சொல்லலாம் சூப்பர் ஸ்டாரே ₹1 லட்சம் கிட்ட கொடுத்துருப்பாரு. இது அவரே சொல்லியிருப்பார். நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் போது ஒரு லெட்டரை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினேன். 10 நடிகர் கொடுத்து விட்டேன். 10 நடிகர்கிட்டையும் போய் லெட்டர் சேர்ந்தது. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் உடனே ஃபோன் பண்ணி பேசுறது சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். உடனே மேனேஜர் ஃபோன் பண்ணாரு, சார் பேசுகிறார், எப்படி இருக்கு உடம்பு, நல்லா இருக்கீங்க, கவலைப்படாங்க, நான் இருக்கேன், ₹1 லட்சம் போட்டாங்க. பட் போண்டாமணி ரொம்ப நாள் நடிச்சது நம்ம தலைவன் கூட தான். நான் எப்படி பார்த்தா தலைவன் தான் ஹெல்ப் பண்ணிருக்கணும். பட் தலைவன் என்ன ஏதுன்னு கூட கேட்கல, சுத்தமாக ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை. சரி ஓகேப்பா ஹெல்ப் பண்ணல, ஏதோ தெரியாம இருந்திருக்கலாம், காதுக்கு போகாம இருந்திருக்கலாம், ஒரு வேற உலகத்துல இருந்திருக்கலாம், மாசத்துல இருந்திருக்கலாம், அதை அனுப்பிங்க. தலைவன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கோயிலுக்கு போயிருக்காரு. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பிரஸ்ல கேட்டிருக்காங்க, போண்டாமணி வீடியோ போட்டிருக்காரான்னு, என்ன நினைக்கிறீங்க, அதை ஹெல்ப் பண்ணிலாம் கேட்டா தலைவன் ஹெல்ப் பண்ணணும் சொல்ல, ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஹெல்ப் பண்ண சொன்ன மாட்டிப்பாருல. அப்படியே தலைவர் டாபிக் மாத்திடுவாரு, ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற டாபிக் மாத்திடுவாரு. நடிகர் போண்டாமணி சிறுநீரகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன், உதவி வேணும்னு சொல்லி வீடியோ வெளியிட்டிருக்காப்ல. உதவி பண்ணணும். உங்க கூட்டம் என்ன மாதிரி உதவி பண்ண போறீங்க? அவன் என்ன கூட்டம், கட்சி கூட்டம் இல்ல, உங்களுக்கு நகைச்சுவை ஸ்டாலின் அவர்கள் நடிச்ச அனுபவம் எப்படி இருக்கு?
அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். தலைவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுலாம் வந்து இது சொல்கிறது என்னமே கிடையாதுங்க. ஒரு மனசில் உதவி பண்ண என்ன இருந்தால் தானே இது பண்ண முடியும். என்னமே இல்லாதப்ப என்னத்தை தலைவர் வந்து டாபிக் மாதிரி தான் போவார். இது மட்டும் இல்லாமல் அவர் கூட அடிச்சு இன்னொரு ஆக்டர் இறந்தப்ப மற்றெல்லாம் கேட்டிருக்காங்க, அதே பார்த்துட்டு வரோம் வண்டிக்காவது ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க கூட இருக்கிறவங்களாம். தலைவர் வந்து அதெல்லாம் முடியாது போங்க அப்படின்ட்டு வந்து தலைவர் வந்து உடனே இது பண்ணிட்டுருக்காரு. சரி ஓகே, இவர் வந்து என்ன சொல்கிறது ஹெல்ப் பண்ண வேண்டாம், காசு இல்லைன்னு கூட வச்சுக்கலாம், அட்லீஸ்ட் அவர் இறந்தப்போவே பார்த்துடலாம்ல, ஒரு மரியாதை செஞ்சுருவாங்களே, ஒரு இறங்கலாவது பண்ணிடுவாங்க. எதுவுமே பண்ணாமல் இன்னும் இல்லை சொல்கிறதுக்கு. ஏன் வந்து ஒரு போண்டாமணியோட டெத்துக்கு போல என்ன பண்ணார் அப்படின்னா வந்து ஒரு காரணம் வந்து சொல்லப்படுது. நடிகர் சிங்கமுத்துக்கும் தலைவனுக்கும் சண்டை வந்து தெரியுமா, லேண்டு பிரச்சனை அப்படின்னு சண்டை போட்டாங்க தெரியுமா. அந்த டைம் வந்து போண்டாமணி கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க கருத்து சொல்லு கேட்கும்போது 2 பேர் சேர்ந்து நினச்சி நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தலைவன் சொல்லியிருக்கான். ரெண்டுமே தெரிஞ்சவங்க சொல்லியிருக்கா. அப்படி வடிவேல் சாரும் சிங்கமுத்தனும் மீண்டும் சேர்ந்தா நல்லா இருக்குமா இல்லையாண்ணா? கண்டிப்பாக சேரணும் சார், அவங்க காம்பினேஷன் அடிக்க முடியாது, அதனால 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா தலைப்பில் போட்டாங்க. அதுக்கு தலைவன் வந்து ஃபோன் ப்ராசன் திட்டிருக்கான், பிரச்சனை பண்ணி பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்த ஒரு விஷயத்துக்காக தலை இன்னைக்கு வரையும் கரா வச்சுக்கிட்டு இது மாதிரி வேலை பார்க்குதுன்றது நானே தெரியல என்ன சொல்றது. தலை வேலைன்ட்டாரு, இதுக்கப்புறம் சண்டை போய் என்ன பண்ண போறேன். வடிவேல் 2 மணிக்கு போனோடனே அசிங்கமாக திட்டினாரு, இனி ஆஃபீஸ் வாசலுக்கு வராது, திரும்பி காலைல போனேன், காலைல விழுந்தேன், வரப்படாதுன்னு எத்தி உதறினாரு. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் தான் கம்பேக் கொடுத்துருப்பாங்க, நல்ல படம் கொடுத்து எல்லாரும் ரிச்சு பண்ணி வந்திருப்பாங்க. பட் தலைவனால ஏன் வந்து பழையபடியே அந்த காமெடி ட்ராக் பக்கம் போக முடியாமல் திரும்பி வராமலும் இருக்குது அப்படின்னா தலைவன் வந்து சேட்டையால் தான் காரணமே. அதனால கோவத்தை காமெடி வர்றதில்லை, மீன் டேப்லெட்டுக்கு போகிற மாதிரி பெருசாக இல்லை, யோகா மட்டும் தான் இருக்காரு. சில பண்ணால் ஒர்க் அவுட்டாக மாட்டிது. எதுவுமே இல்லாத யாருமே இல்லாத கிரவுண்டில் கூட தலைவனால ஏன் மணி ஸ்ட்ரெயின் பண்ண முடியல, மணி வர முடியல அப்படின்னா இந்த மாதிரி தலைவன் கூட இருக்கிறவங்களுக்கே பார்த்துக்காம இருந்ததான் காரணமே. அதான் கூட இருக்கிறவங்களே வந்து துரோகம் பண்ண சொந்தங்களாக வருது. இப்பெல்லாம் வந்து இவர் நடிச்சாங்கல்ல, அவங்க பற்றி பேட்டிலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் வந்து இவர் நடிக்க மாட்டேன், இவர் ரொம்ப கெட்டவர்ன்ற மாதிரி தான் அதே பேட்டி கொடுத்துருப்பாங்க. அது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. பட் இதே விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து விவேக் சார் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இவரை கம்பேர் பண்ணும்போது தலைவன் வந்து எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லலாம். கூட இருந்த பல பேர் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு படங்களே ஒரு கருத்து சொல்லியிருந்திருப்பாரு. அதையும் தானே மரம் வளர்க்கணும் இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து அவரே முழுவதும் செஞ்சுருந்திருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் விவேக்கிட்டே வந்து தலைவன் வந்து சில சாட்டைகளை செஞ்சுருப்பார். எப்படின்னா வந்து நம்ம கொட்டாய்ச்சி இருப்பா தெரியுமா, அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண் மனையை தொட்டு அப்புறம் வந்து அள்ளித்தன்னை தான் கூட வச்சுருப்பாரு. இதை வந்து தலைவன் வந்து பார்த்துருக்கான், இன்னது இது நல்லா இல்லையே கரெக்டாக இல்லையே அப்படின்ட்டு போனை போட்டு வந்து நீ அவனா வச்சுருந்துருக்க, அவங்களாம் எதுக்கு வளர்த்து விடக்கூடாது அப்படி இப்படின்ட்டு இவர் தலைவர் தான் வந்து வேண்டு ஃபோன் பண்ணி வேலையை பார்த்துருக்காரு. இதை நான் சொல்லல, கொட்டாய்ச்சியே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்திருப்பார். இப்போ படம் வச்சிருமா சந்திரமுகி 2 அது வந்து கொட்டாய்ச்சி பொண்ணு நடிச்சிருந்துருப்பாங்க சைல்டு ஆர்டிஸ்டா. அந்த படத்தில் கூட்டு வரும்போது இவர் இருந்திருக்காரு போல. தலைவன் வந்து பல விஷயம் தெரியுமா பாத்திரம் பொக்க ஆயிடுச்சா, என்னது நீ எப்படி இங்கே வந்து நம்ம 10 வருஷம் இல்லாத கேப்ல ஆயிடுச்சா வளர்ந்துட்டியா அப்படின்ற மாதிரி தலைவன் வந்து ஷாக் ஆட்டினாரு. அப்பதான் தெரிஞ்சிருக்கு நான் இல்லைங்க இப்போ நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னும் போது தான் தலைவருக்கு வந்து அப்படின்ட்டு ஆயிருக்கு போல. சந்திரமுகியில் கூட வந்து ஃபஸ்ட்டு நாள் அவரை நான் பார்த்த உடனே நான் தான் நடிக்க போகிறேன்னு நினச்சிட்டாரு போல இருக்குது அப்படின்னாரு. சரி என் பொண்ணு சார் அவங்க தான் நடிக்கிறாங்க அப்படின்னு. அவ்வளோ நான் நடிக்க போகிறேன், இவன் எங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்டு அவர்கிட்ட ஓடுறது நமக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி தலைவன் வந்து பல சேட்டைகள் பண்ணது தான் தலைவன் டவுன் ஃபாலுக்கான மிகப்பெரிய காரணமே. நீங்கள் ரோஸ் எடுத்துங்க, அதை ஃபால் ஆஃப் தலைவனும் எடுத்துங்க. தலைவத்தினாலாம் நல்லா நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி கிட்ட வேலை செஞ்சுட்டு பல பேர் வந்து பேசிப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு கமெண்ட் மாதம் பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து பொறாம வடிவில் அதனால தான் இவங்க வந்து திட்டுறீங்க அது செஞ்சுருப்பீங்க. இப்போ ஏன் வருது அப்படின்னா கேப்டன் பற்றி திட்டா தெரியுமா, அந்த ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த சின்ன வெளியே வந்துருக்கும். கேப்டன் இவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து கேப்டன் வீட்டில் டெட்டா இருக்கு, அதை சொந்தக்காரங்களாம் வந்து பாதி இங்கே விட்டுருந்தாங்க, வீட்டு பக்கத்தாங்க அதை விட்டுருக்காங்க. அங்கே வந்து தலைமை பிரச்சனை இருந்துருக்கு. அந்த சண்டை கொஞ்சமாக பெருசாகி தலைவர் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஒரு தேர்தல் வந்துருக்குது. தேர்தலில் கேப்டன் வந்து ஒரு கூட்டணியில் இருக்க தலைவன் வந்து ஆப்போசிட் பார்ட்டிட்டு போயிட்டு கதை அரசியலை பற்றி பேசாம தலை வேணும்ட்டே வந்து கேப்டனை போய் தப்பா பேசியிருக்காரு. அந்த காட்சிகள் தான் இப்போ இன்டர்நெட்ல படம் வந்துட்டு இருக்கிறது. இப்போதான் வந்து தலைமை சுயரூபங்கள்லாம் வெளியே வருகிறது. சங்கர் கிட்ட மட்டும் ஓண்டு எடுக்கல, தலைவர் வந்து பல பேரோட ஓண்டு எடுத்திருக்கேன். குறிப்பா சொன்னோம்னா அல்டிமேட் அஜித்குமார் நல்லா பார்த்து தெரிஞ்சிருக்கும். தளபதி கூட தலைவன் வந்து இப்போ வச்சிருக்கான், தலை கூட மட்டும் வச்சிருக்க மாட்டோம். அப்படி சொல்லி ராசி படம் வந்திருக்கோம், அப்போ ராஜாங்க படம் வந்திருக்கோம். ராஜா படம் தான் கடைசி படம். இந்த ராஜா படம் அடிக்கும்போது தலைவன் வந்து கேவலமா வந்து வாடா போடா அப்படின்னு பேசினாரு போல, தலைக்கு வந்து கடுப்பு அடிச்சு போல இன்னொரு பேசிட்டு இருக்காரு, திரும்ப அடிக்க மாட்டாரு, தலை காலியா இருக்காரு போல. இந்த ஒரு காரணனாலதான் நீ நடிக்கிற படங்கள்லாம் வந்து அவர் அடிக்கிறது இல்லை. படிக்காதவங்க காமெடி வந்து தெரியுமா, படிக்காதவங்க முதல் அடிக்கவே தலைவன்
விஷயம் தான். இதை வச்சு சூடு எடுத்துருக்காங்க, காய்ச்சிட்டு வச்சுருந்துருக்காங்க. தலைவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா டைமை ஓட்டணும் அப்படின்னா கால் ஷீட் அதிகமாகும். டே சம்பவம் ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல சொல்ல முடியாது, டேக்கு தான் சம்பவம். இந்த டே செய்யறதுனால தலைவன் வந்து டேக் மேல் டேக் வாங்கி இருந்திருக்கான் போல. அதுலாம் வந்து தமிழ் வந்து என்ன நம்பிக்கை நான் ஏதாவது பொண்ணு டேக் ஆகாம பார்த்துக்கணும் டேரக்டர் கீழே கேட்டு சொல்லியிருக்காரு போல. அப்போ தலைவன் காண்டாயிட்டு ஒரு முறைச்சிருக்காரு போதுக்கு. டக்குன்னு என்ன சொல்லிட்டாரு, அண்ணா டேரக்டர் சொல்றதை கேளுங்க அண்ணா அப்படின்னு ஒரு முறைச்சாரு ஒரு வடிவேலு சார், தனுஷ் சார். இது ஸ்பாட்ல நடந்தது, நாங்க அங்க இருந்தேன். நான் அது மாதிரிலாம் சூப்பர் ஸ்டாருக்கே நான் நிறைய சொல்லி கொடுத்தேன். இவருனா எனக்கு சொல்லி தருது தலைவன் வந்து தேவையில்லாத பேசியிருக்காரு போல. இதே காண்டாயிட்டு தான் வந்து 2 பேர் நடிக்கிறது ரொம்ப கட்டே இருந்திருக்கு. நல்லா வச்சுப்பாங்களேன். நியூஸ் பார்த்துலையும் தலைவனோட காமெடி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும், நல்லதுதான். ஆனால் வந்து தலைவன் நடிக்காமல் போனதுனால தான் இந்த படிக்காதவங்க பார்த்தோம்னா வந்து விவேக் சாருக்கும் மிஸ்டர் டிக்கும் வந்து இதுவாக இருந்திருக்கும். ஒரு நல்ல ஒரு காமெடி சென்ஸ் கரெக்டாக கெமிஸ்ட்ரி ஒர்க் இருந்திருக்கும். தொடர்ந்து பல படம் வச்சுருப்பாங்க. ஏன் விவேக் எதிர்க்க வந்துருக்காங்க, விவேக் வேலை படதாரி வெளியே படம் வச்சுருப்பாங்க. அந்த மனுஷன் வந்து உண்மையிலே பண்ண நல்ல விஷயம்னா இந்த படம் நடிக்காமல் போனது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ்ப்பா. ஆக்சுவலி வந்து இது மேலே பேசினா லென்த்தாக போயிடும். ஆனால் கண்ணாடியே பெருசாக இருக்குது. நல்லா போச்சு அப்படின்னா பார்த்து போடுறேன். ஓகேவா? அதை பற்றி டீட்டெயிலாக தெளிவாக சொல்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பெருசாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப லென்த்தாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரில, எடிட் பண்ணாதான் தெரியும். ஓகேவா? சம்டைம்ஸ் பெருசாக பேச கட்டு தூக்கிடுது. அதனால் வந்து இந்த நல்லா போச்சு அப்படின்னா அது பார்ட் 2 கூட பண்ணுறேன். நீங்கள் வந்து தலைவனை பற்றி தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். உடனே வந்து உண்மையே தெரியும், அவரை பற்றி அருமை தெரியுமானா திட்டாதீங்க. உண்மையே தலைவனால 10 வச்சிருக்காரு. இதை நான் சொல்ல, உண்மையை சொல்கிறேன். இந்த விஷயங்கள் நான் சொல்லி நான் இன்னொரு வாயால் வந்து ஒரு விஷயம் கிடையாது. சம்பந்தப்பட்ட ஆளுங்களே மீடியால பேசுற விஷயங்கள் தான் அது. இப்போட யூடியூப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பேசலாம் அப்படி இருந்திருக்கும். இதே விஷயம் நீங்க வந்து மற்ற ஆக்ட்ரஸோட தப்பா பேசி பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. விவேக் சாரா இருக்கட்டும், கவுண்டர் செந்திலா இருக்கட்டும், ஏன் யோகிபாவே இருக்கட்டும், யாரையுமே வந்து தப்பா குறை சொல்லி பார்த்துருக்க முடியாது. சந்தானத்தை கூட வந்து படத்துல குறை சொல்லிப்பாங்க தவிர அது தனியாக சொல்லியிருக்க மாட்டாங்க. தலைவனை மட்டும் தான் வந்து இந்த அளவுக்கு இதில் வச்சு செய்றாங்க. ஸோ தலைவர் காரியங்கள் தான் காரணம், இது நான் காரணம் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ டெமோ செக்ஷனை அட்டெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். பாய்.